காமராஜபுரம் பகுதியை சேர்ந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்களே, தொண்டர்களே மற்றும் அமர்ந்து கொண்டு இன்று மதசார்பற்ற கூட்டணியுடைய பெருமைகளையும் 5 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த மதசார்பற்ற கூட்டணியுடைய தலைவரும் முதலமைச்சருமாகிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லிம்களுடைய வேட்பாளர் எஸ்எஸ்பி ஃபாரூக் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்த வாணியம்பாடி நகரத்துடைய செயலாளரும் இந்த நகரத்திலே மதசார்பற்ற கூட்டணியுடைய தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற சகோதரர் சாரதி குமார் அவர்களே, இந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவுடைய பிரதிநிதி அண்ணன் சாரதி அவர்களே, தென்னரசு அவர்களே, அனைவருக்கும் தேமுதிகவை சேர்ந்த தம்பி அவர்களே, அனைவருக்கும் உடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது சகோதரர் சொன்ன மாதிரி இங்கே அமர்ந்து கொண்டது மட்டும்தான் வாக்காளர் அல்ல. ஆமா ஆமா போல இங்க அமர்ந்து கொண்டு நம்முடைய பேச்சை கேட்டு கலைந்து சென்று வீட்டில் எல்லாம் படுத்து தூங்கக்கூடாது. அந்த காலத்துல மகாத்மா காந்தி அவர்கள் ஏதோ ஒரு ஊர்ல எங்கேயோ உட்காந்து குஜராத்ல ஏதோ ஒரு இடத்துல சின்ன மீட்டிங் இந்த மாதிரி தான் போட்டாரு. அதை பற்றி எரிஞ்சு இந்தியா முழுவதும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களை எப்படி விரட்டி அடிச்சு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து எந்தெந்த மூலையாவது நாம் உட்காந்து இந்த மாதிரி ஃப்ரீடமா உங்ககிட்ட சுதந்திரமா பேச்சு ஜனநாயகத்தை நம்ம வலியுறுத்தி ஒரு தீய சக்தியாக தீய எண்ணத்துடன் செயல்பட்ட ஆங்கிலேயர்களை எப்படி இந்தியனிலிருந்து பிரிட்டிஷை விட்டு உரட்டினார்களோ அதுபோல இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற மதத்தை வைத்து அரசியல் செய்கின்ற, ஜாதியை வைத்து அரசியல் செய்கின்ற மோடியினுடைய கைப்பாவாக இருக்கின்ற அதிமுக அரசை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டக்கூடிய வகையில் நாம் மதசார்பற்ற வேட்பாளர் அண்ணன் எஸ்எஸ்பி ஃபாரூக் அவர்களை ஏணி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். இவ்வாறு மகாத்மா காந்தி அவர்கள் ஏதோ ஒரு மூலையிலே தொடங்கி பெரியதாக ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்களோ, இந்த காமராஜபுரம் நகரத்திலே ஏற்பட்ட இந்த சிறு கூட்டம் வாணியம்பாடி சட்டமன்றம் பூராவும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பகுதியிலே சகோதரர் சாரதி அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் என்னை 2-3 நாட்களாக தொடர்பு கொண்டு இந்த வார்டிலே நடக்கும்போது நீங்கள் வர வேண்டும் என்று அன்பு கட்டளை விட்டுள்ளார்கள். இதுதான் ஒரு சகோதரத்தினுடைய எடுத்துக்காட்டு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஓட்டு ஏணி சின்னம் வாணியம்பாடி சட்டமன்றத்தினுடைய அனைத்து மக்களுடைய ஓட்டு ஏணி சின்னத்தில் ஓட்டு போட்டு பெருவான வாக்குறுதிகளை வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமை என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.